வணக்கம் நண்பர்களே. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் லெவல் 2, அதாவது ஐடிஐ லெவலில் ஃபீல்ட் அசிஸ்டன்ட், அது கள உதவியாளர். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிக்கு மட்டும் தனியாக வந்து ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ முந்தைய பதிவுகள், முந்தைய நம்ம காணொலியில் வந்து நம்ம சொல்லும்போது மார்ச் இறுதிக்குள்ளே எதிர்பார்த்தோம். இப்போ வந்து அஃபீஷியலாக சைட்டில் வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஏப்ரல் மந்த் அப்படின்னு ரிசல்ட் வந்து வரும். அதாவது ரிசல்ட் மீன்ஸ் என்னன்னா, நம்முடைய ஸ்கோர், அபிஷியல் ஸ்கோர் போடுவாங்க. அபிஷியல் ஸ்கோருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அந்த லிஸ்ட் விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நேரடியாகவே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அப்புறம் கவுன்சிலிங் ஜாப் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் நெக்ஸ்ட் லெவலில் நடக்க போகுது. ஸோ எல்லாருடைய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இதுக்குள்ளே நம்ம வந்துடும்னு எதிர்பார்த்தோம். ஸோ அப்படிதான் வந்து அபிஷியல் வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோட அபிஷியல் வெப்சைட் பார்க்கும்போது வந்து ஏப்ரல் மந்த் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாத இறுதிக்குள்ள வந்து கண்டிப்பான முறையில் கள உதவியாளர் ஃபீல்டு அசிஸ்டன்ட் வந்து ரிசல்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த காணொலியில் பார்க்கின்ற ஒரு சில பேர் வந்து குறிப்பாக வந்து டிப்ளமோ ஐடிஐ லெவலில் செகண்ட் பேஸ் வருமா ஆன் ஸ்க்ரீனுக்குன்னா வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து கம்மியாக தான் வந்து ஆன் ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. அதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது பேஸ் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறனால பேஸ் 2 வர்றதுக்கு, டிப்ளமோ ஐடி லெவலில் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும் போட்டி நிறைந்த சூழலில் இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட், ஐடி ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ நீங்கள் குறிப்பாக வந்து ஃபீல்டு அசிஸ்டன்ட்லாம் ஓரளவு மெனக்கிட்டாலே நீங்கள் நல்லா வேலை வாங்கிக்கலாம். ஏன்னா எலக்ட்ரீஷியன், வயர்மேன் தான் ஃபீல்டு அசிஸ்டன்ட் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து வருடமும் இதே போல வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணத்தான் போறாங்க. அதனால வந்து இந்த கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ், குறிப்பா வந்து டிப்ளமோ ஐடி லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா விடாதீங்க. ஒரு வட்டம் விட்டாலும் அடுத்த வட்டத்துல கொஞ்சம் நல்லா எக்ஸாம் எஃபோர்ட் போட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க வேலை வாங்கக்கூடிய சூழல் வந்து நிறையவே இருக்குங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதற்கான பர்ஃபெக்டான ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். குறிப்பா எலக்ட்ரீஷியன், வயர்மேன், ஃபிட்டர், மோட்டார் மெக்கானிக், வெஹிக்கிள், ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ், இந்த மாதிரி ஐடி சப்ஜெக்ட்டுக்கு பக்காவான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க வந்து வாங்கி பயன்படலாம். அதே போல டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல சிவில், ட்ரிபிள் இ, மெக்கானிக்கலுக்கும் நம்ம வந்து தமிழ் வழியிலே வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? ஸோ விருப்பம் உள்ளவங்க அதையும் இணைந்து பயன்பெறலாம். ஸோ நமக்கான ரிசல்ட் வந்து இந்த மாதம் ஏப்ரல் இறுதிக்குள்ள கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதே போல தகவல்களுக்கு, காணொலிகளுக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீர்கள். மற்றும் ஒரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.